படம் எப்படி இருக்கு? தி பெஸ்ட் படம் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கும் சரி, எடிட்டிங்கும் சரி, மியூசிக்கும் சரி, சீன் பை சீன் எவ்ரிதிங் மாஸ். லவ் சீன்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுது. அப்புறம் கார்த்தியும் கீர்த்தி செட்டி ஆனா ரொம்ப சின்னவங்க, அவங்க ரொம்ப பெரியவங்க. ரஜினி நயன்தாராவோட நடிக்கிறது, ரஜினி இவரோட நடிக்கிறாரு, அதுவே ஒர்க் அவுட் ஆகுது. ஐ திங்க் கார்த்தி கீர்த்தி செட்டி அவ்வளோ ஆக்வர்டா தெரியல. இப்ப பாலையா வந்து காஜல் அகர்வாலோட நடிச்சாங்கல்ல கேசரியில, அந்த அளவுக்கு ஆக்வர்டா தெரியல. ஆனா இட்ஸ் ஒர்க்கிங்கிற மாதிரி. அப்புறம் ஸ்னீக் பீக் பார்த்தேன். அது வரைக்கும் பார்த்ததுல பேஸ் ஸ்டோரி லைன் டிஃப்ரெண்டா இருந்தது. தலைவர் வாத்தியார் இறந்த அன்னைக்கே இவர் பிறந்தாரு அப்படிங்கிறது. மறுஜென்மம் தான் இவர். ஏன்னா காலில் மச்சம் இருக்கும் வாத்தியாருக்குங்கிற, எம்ஜிஆருக்கு காலில் மச்சம் இருக்குங்கிறதெல்லாம் அப்ப இருந்த ரூமரு. ஸோ அதெல்லாம் கொண்டு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு அப்படியே ஃபன்னியா எடுத்துட்டு போனாங்கன்னா எம்ஜிஆரா வளர்க்குறாரு. ஆனால் அவர் ஒரு போட்டோ ஒட்டுவாரு. இவர் எம்ஜிஆர் போட்டோ வச்சிருப்பாரு. ஆனால் அவர் நம்பி இது இவரோட போட்டோ எடுத்துட்டு வந்து ஒட்டுவாரு. அவர் பேர் என்ன, வில்லன் நம்பியார், அவரோட போட்டோ எடுத்துட்டு வந்து அவர் ஒட்டுவாரு. அந்த சீன்லாம் காமிச்சு அதான் அடுத்த சீனே சொல்லுவாரு, இவர் எம்ஜிஆர் இல்லப்பா இவர் வேற அப்படின்வாங்க. அவர் அப்புறம் நடிக்கிறதுக்காக அந்த இந்த வெஜிபிலிட்டி கஷ்டம் அதெல்லாம் ஃபன்னி எலமெண்ட்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு சூதுகவும் கக்ககப்போங்கிறது ரெண்டுமே ஒரு அமேசிங் சினிமோட்டோகிராஃபி இருந்த மூவி. அது என்னதான் வயசானாலும் இட்லி கடையா இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடியா இருக்கட்டும், பாஸ்ட் ப்ரெசென்ட்டுங்கிற கேரக்டரைசேஷனை பர்ஃபெக்டா பண்றாரு. ஸோ அதனால ஐ திங்க் ஸோ ராஜ்கிரண் கேரக்டர் வில் ஒர்க். யார் நடிச்சிருக்காங்க? கீர்த்தி செட்டியா அவங்கள பார்த்தேன். கார்த்தி அவர் இருக்காரு, ராஜ்குமார் அவங்க இருக்காங்க. அப்புறம் இந்த பொலிட்டீஷியன் கேரக்டர்ல ஒரு ஆக்டர் எப்பயுமே இது பண்ணுவார், அவர் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நோட்டிசபிள் நேமா இருந்துச்சு. இது மட்டும் தான். சூதுகவும் காதலும் கடந்து போகும் எடுத்திருக்கவரு. அவரோட படங்கிறதுனாலதான் டெய்லர் ஒரு மாதிரி இருந்தாலும் நம்பி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஏன்னா சூதுகவும் காதலும் கடந்து போகும் கக்ககப்போங்கிறது எனக்கு ரொம்ப ஃபேவரட் மூவி. அது சூதுகவும்லாம் சின்ன வயசுல ஒரு பீக் கோர் மெமரிங்கிற மாதிரி. அதனாலதான் படத்தை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பொங்கலுங்கிறது லிட்டரலா எந்த படம் விட்டாலும் பொங்கல்ல கம்பல்சரி கிரௌட் புல் பண்ணிடும். ஆனா எல்லாருமே வீட்டுல இருக்கட்டும். ஸோ ஐ திங்க் திஸ் ஃபிலிம் மைட் ஒர்க் ஜஸ்ட் பை சீயிங். ஜனநாயகம் படம் வரல, இந்த படம் வந்துச்சு இல்லையா? ஸோ இது மிகப்பெரிய வெற்றி படமா வருமா? ஐ திங்க் ஜனநாயகனோட கிரௌட் இதுக்கு அட்ராக்ட் ஆகாது. ஏன்னா ஜனநாயகனுங்கிறது அது விஜய் சாரோட லாஸ்ட் மூவிங்கிறதுனால அது ஒரு ஃபேன் பேஸுங்கிறது, அது ஒரு கல்ட். தளபதி சாருக்கு இருக்கிறதோ தலை சாருக்கு இருக்கிறதோ. ஸோ ஐ திங்க் ஜனபதியோட க்ரௌடை புல் பண்ணது வந்து பராசக்தியா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் இந்த படத்தை விட.